டே பைத்தியம், எதுக்குடா தூக்கிட்டு வந்த? நீ தான் வயிறு வலிக்குதுன்னு கையா தக்கான்னு குதிச்சியா, அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். ஒரு உதவி பண்ணா கூட ஏன்டி இப்படி பேசுற? ஐயோ, உன்கிட்ட மனசை பேச முடியாது. போய் வீட்டில் யாரோ ஒருத்தர் கூட்டு வா போ. அக்கா, ஐ ரகு மாமா, என்னை தூக்குவியா மாட்டியா? அக்காவை மட்டும் தூக்குறியே. ஐயோ, என் தங்கச்சி வேற பார்த்துட்டான், என்ன சொல்ல போறாளோ. இல்ல தங்கோ, அக்கா கீழே விழுந்துட்டாளா, அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன். சொல்லக்கூடாது யார்கிட்டயும். அக்காவே வந்தான்னு மட்டும் சொல்லு, சரியா? அப்ப சாக்கி வாங்கி தருவியா? ஓ, சாக்லேட் வாங்கி தரேனே, வா போவோம். போய் அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமா? என்னாச்சு காயு, ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமா, போ. என்னாச்சு சொல்லு காயு, ஏன் இப்படி நிக்கிற? என்னாச்சு? வா உள்ள போலாம். கூட்டிட்டு போடா. ஆமா, ஏன் நீயும் உள்ள வர மாட்டேங்கிற? வா, வயிறு வலி தானே, வீட்டுக்குள்ள போனா தானே உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, வா, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன், வா. என்னாச்சுமா? எதுக்கடி சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற? வேற வேலையே இல்லையா? ஏன் கீழே விழுந்துட்டியா? அம்மா, நான் கீழே விழுகல, காயுக்காத இவ்வளவு பெருசு. ஐயோ, கீழே விழுந்துட்டு வந்திருக்கா பாருமா. என்னடி உனக்கு என்னடி ஆச்சு? அம்மா, அது என்ன முகமெல்லாம் வித்தியாசமா இருக்கு, என்னாச்சுமா? அதான் நீ எனக்குமே புரியல. ஏய், என்னடி நடந்துச்சு? என்ன பண்ணீங்க? ஏய், நீங்க 2 பேரும் ஒட்டுக்காதான் வந்தீங்களா? அது இல்ல, அவ முடியாம கீழே விழுந்திருந்தா, நான் தான் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு இல்ல, கொன்னையே போடுவேன். சாக்லேட் வேணும்னா அமைதியாரு. வாங்கி தருவேல்ல? ஆமா, வாங்கி தரேன், அமைதியாரு. அப்பனா சொல்ல மாட்டேன். நீ வாங்கி தரல இன்னைக்கு மட்டும், நான் எங்க அம்மா கிட்ட போய் சாயங்காலம் சொல்லிடுவேன், பாத்துக்கோ. உள்ள பூச்சிக்கெல்லாம் குடுக்கு முளைக்கும் நான் கனவா கண்ட எல்லாம் நேரம். என்ன நீங்க 2 பேரும் கேட்ட பதில் சொல்லுங்க. அம்மா, இல்லம்மா, உங்ககிட்ட நான் இப்படி சொல்றது. அத்தை, நீங்க வாங்க, தானே உங்ககிட்ட சொல்லுங்க. ஏண்டி என்னை விட உங்க அத்தையை கூப்பிடுற? எனக்கு எதுவுமே புரியாதம்மா, போமா அந்த பக்கம். தள்ளுடி, புள்ள ஏதோ சொல்ல வருது. என்னாச்சுடி? அத்தை, அது அத்தை. என்னடி தங்கம், அப்ப நீயும் காவியா மாதிரி? அப்படிதான் நினைக்கிறேன், ரொம்ப பயமா இருக்குது. ப்ளீஸ் அத்தை. நீயும் மாடி ஒண்ணு வைக்காதடி. அவ வந்திருக்காள்ல, எனக்கு தெரிஞ்சு அவ வந்தா வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவளே வருவான்னு நினைச்ச ஆச்சரியப்படல. பரவாயில்லையே, 1 மாசத்துக்குள்ள இவளும் வந்துட்டா. அக்கால தங்கச்சி போட்டி போட்டு உட்காந்துட்டாளுவோ. நீங்க வேற அண்ணி, ஏன் அண்ணி? ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்படியும் என் 2வது பையனுக்கும் மருமக ரெடி ஆயிட்டா, சந்தோஷம்தான். போங்க அண்ணி, நீங்க வேற மேற்கொண்டு பண்ணணும் அண்ணி. ஏண்டி, காவியா வந்ததுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்ட, இவ வந்ததுக்கு ஏண்டி இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? இல்லை நீ, அவள் இருக்கும்போது நான் நீ கொஞ்ச நாள் ஆகும்னு நினச்சேன். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய பொண்ணாவான்னு நினச்சி பார்க்கல, அது 1 மாதத்துக்குள்ளாரையே. அதுதான் யோசித்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ. ஏண்டி, நாங்களே எதுக்கடி இருக்கிறோம்? நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அண்ணனுக்கும் இப்போ தொழிலில் கொஞ்சம் நஷ்டம், அதனால பெரியவளுக்கு பண்ண மாதிரி சின்னவளுக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சுனிதா வரதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லை. அவள் பிரச்சனை அப்போ பார்த்துக்குவோம். இப்போ என் மருமகளுக்கு நானே பண்ணுறேன்டி எல்லாமே. நீ ஏன்டி கவலைப்படுற? தங்கமும் நானும் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் பண்ணி போடுவோம். நீ நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாண்டி, நாங்கள் இல்லாமல் என்னடி பிள்ளைக்கு ஃபங்க்ஷனு? நாங்கள் தான் எல்லாமே பண்ணுவோம், கவலையே படாத. அவளுக்கு பண்ண மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம். நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம், சரியா? லீவுக்கு வந்த பிள்ளைக்கு 2 எங்கள் வீட்லேயே பெரிய மனுஷியானது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தானே. இந்த பெரிய வீட்லேயே எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுறீ, எதுக்கடி கண்ணீர் விடுற? ஆமா நீ, ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மையானே ரொம்ப சந்தோஷம்தான். என் பிள்ளைங்க 2மே இங்கே பெரிய பிள்ளைகள் ஆனது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கடி கவலைப்படுற? அவளுக்கு பண்ண மாதிரி பண்ண முடியாதுன்னு வருத்தமே படாத. மாமாங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுறோம். அவளுக்கு பண்ண மாதிரியே பவுன் எடுத்து பட்டு துணி வச்சு பிள்ளைக்கு சிறப்பாக பண்ணிடுறோம். என்ன, நீங்கள் பண்ணதை நாங்கள் சேர்ந்து பகிர்ந்து பண்ண போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் இப்படியே எங்களுக்கு கடவுள் நல்லதாக வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் தொழில் நஷ்டம், அவ்வளோதானே. எங்களுக்கு என்ன பிள்ளையா சொல்லு? எல்லாமே பசங்க தான், 5மே பசங்களாக போச்சு. இவ ஒருத்திக்காவது சீர்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன்டி, பிள்ளை இல்லாத குறைய தீர்த்துக்கிறேன்டி. அண்ணி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அண்ணி. எனக்கு சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசுகிறதே தெரில. ரொம்ப உங்களை பிடிக்குது அண்ணி, உங்கள் மேலே மரியாதை ஜாஸ்தியாகுது அண்ணி. அம்மாக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அண்ணி. சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடி, எல்லாமே சரியாயிரும். பிள்ளைய கூப்பிட்டு போய் உட்கார வைக்கணும். வா, போய் அப்பா கிட்ட அம்மா வர சொன்னேன்னு சொல்லு. என்னன்னு கேட்டா, காவியா மாதிரியே காயத்ரியும் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லு, சரியா? அதே மாதிரி சித்தப்பாக்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு வா சாமி. அப்புறம் அப்பா கிட்ட ஜோசியர்கிட்டையும் சொல்ல சொன்னேன்னு சொல்லிட்டு வந்திருக்கண்ணு.
சரிம்மா சரி. அண்ணி அண்ணி என்ன பதட்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க நின்று இவ்வளோ பதட்டப்படுறீங்க. சாத்தி என் கண்ணு, நீயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேருமே பாட்டி வீட்லயே பெரிய பிள்ளைங்க இருக்கிறீங்க, லீவுக்கு வந்தவங்க. ஏய் மசையா நின்றுட்டு இருக்காத, போடா சீக்கிரமா. இது என்ன பேசுறதுக்குன்னே தெரியல. சும்மா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சரி நமக்கு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும், போயிட்டு வருவோம். என்ன மாமா சொல்றாங்க? நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்குமா மாடி? நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா? சரி மாமா, மறக்காம வாங்கிட்டு வா. மறக்காம வாங்கிட்டு விட சரியா? மொட்டச்சி அவ வேலையில கவனமா இருக்கா பாரு. என்னம்மா எனக்கு? உனக்கும் பண்ண முடி, உனக்கும் இதே மாதிரி கொடுப்பனை இருந்தா சந்தோஷம்தான். ஆமா அண்ணி, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்ன 3 பிள்ளைக்கு நீ வச்சிருக்க, அவ ஒரு பிள்ளைய வச்சிருக்கா, மொத்தம் 4 பிள்ளையாச்சு. நான் தான் இன்னொரு பையனுக்கு பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறேனே, எந்த பையனுக்கு பொண்ணு கட்டாம போக போறோன்னு தெரியல அண்ணி. அதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்ச அண்ணி, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அம்மா வயிறு வலிக்குதுமா. ஸோ வாசாமி வா. ஏய் போய் நாட்டுக்கோழி முட்டையை நல்லெண்ணெய் எடுத்து பிள்ளை கொடுக்கணும். ஏங்க அப்பா அவங்க பிள்ளைக்கு வந்திருந்தா கூட இது பண்ணியிருக்க மாட்டீங்களாட்ட நீ. அத்தை எனக்கு சரி உனக்கும் சேர்த்து தரேன்டி. அதெல்லாம் நீ குடிக்க கூடாதுடி, அக்கா தான் குடிக்கணும். எனக்கு மட்டும் எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க. சும்மா ரெடி, அவளுக்கு தந்துட்டு போறா, சின்ன பிள்ளை தானே, பொட்டை பிள்ளை தானே, நல்லதுதான். நான் தர சாமி, அம்மா தராட்டு சரியா? சரி. பிள்ளை சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டு இருக்கா. 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறா, இன்னும் ஒழுக்கமா பேசுறாளான்னு பாருங்க நீ. வீட்டுடி சில பேருக்கு மெதுவாக தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் இவ ஏன்டா இப்படி பேசுறான்னு நீ நினைக்கிற லெவலுக்கு பேசுவா, பாத்துக்கோ. அதுவும் கரெக்டு தான் நீ. பிள்ளை கூப்பிட்டு போலாவா? வலிக்குதுமா. இப்படி தாண்டி இருக்குவா, அழுகாது சாமி சரியாயிரும். நம்மளை போய் நாட்டவே தெரிஞ்சா இப்போ இவ்வளவு பேர் பெரிய பிள்ளை ஆயிட்டா. இவங்க வேற இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்தை பத்தி, என்ன பேசுறதுன்னே தெரியல. அத்தை போகலாம். இல்லவா போ நீ உள்ளவாடி. அக்கா இதுக்குதான் என்னை இப்படி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாவே இல்லக்கா. இருக்குண்டி, ஏன் இருக்காது? எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தல்ல, உனக்கு பாத்தியா மாட்டினோன்னே நீ வந்து இந்த மாதிரி ஆயிட்ட. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோ. நம்மளாம் பொண்ணுங்க ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணியாகணும், வேறு ஆப்ஷன் இல்லை சரியா? இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடி. நீ எப்போவுமே பசங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணி பழகிட்ட, அதனால உனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வேறு வழி இல்லடி. இன்றைக்கி உனக்கு வந்து ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பாரு. உங்கள் அக்கா கூட எவ்வளோ அழகாக கட்டியிருக்கானு, நீயும் சூப்பராக கட்டியிருக்க. இப்படி தான் இருக்கணும் சரியா? அழகாக இருக்கடி, சூப்பராக இருக்கேன். இந்த பர்ஸ் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கோம்? யாராவது வந்து மொய் பண்ண கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி கரெக்டாக வச்சுக்கணும். யார் எவ்வளோ கொடுத்தாங்க அதெல்லாமே பார்த்து வச்சுக்க சொன்னாங்க அம்மா சரியா? ஏன்னா நாளைக்கு நம்ம திருப்பி செய்யணும்ல, புரிஞ்சதில்ல? எனக்கு பிடிக்கவே இல்லடி. எதுக்கடி இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? நல்லா மூக்கு முட்டை சாப்பிட தான். என் ஃபங்க்ஷனில் நீ நல்லா சாப்பிட்டல, அதனால தான் உன் ஃபங்க்ஷனில் நான் நல்லா சாப்பிட போகிறேன். என்ன இவ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது என்னமோ மனசுக்குள்ள குறுகுறுன்னு பண்ணுதே. பார்க்குற கால் நல்லா தான் இருக்கா, என்னமோ தெரியல, மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுறா, பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது. அப்புறம் ரகு உன்னை தூக்கிட்டு வந்ததா கேள்விப்பட்டோம், நிஜம்தானா? ஐயோ இவளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போலையே. அவன் என்னை அடிக்க வந்தானா, எனக்கு வயிறு வலிச்சுதுன்னு சொல்லிட்டு அழுது உட்காந்துட்டு இருந்தேன். நடக்க முடியலன்னு சொல்லவும் பைத்தியம் லூசு தூக்கிருச்சேன, கீழே இறக்கி விடுடான்னு கூட சொல்கிற கேட்கவே இல்லடி. அடப்பாவி, சரியான ஆளாக இருப்பான் போல இருக்கே. ஐயோ மானத்தை வாங்குறாளே, போய் வினிதா கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்கிறாளே. ஐயோ வினிதா என்னை பற்றி என்ன நினைப்பா? ஐயோ பாத்தியாடி எப்படின்னு இந்த ரகு பையன் என்ன பார்த்து ரூட் விட்றான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களே, பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கானு? எனக்கு தெரியும் எனக்கு யாருன்னு. தேவையில்லாம ரகு கூட என்னை எவ்வளோ கிண்டல் பண்ண பாத்தியா? போச்சு, டோட்டல் டேமேஜ். இருக்கும். நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கேன் நம்ம ஊர்ல, அதனால எல்லாரும் உன் பின்னாடி தான் சுத்துவானுங்க. இதுல ரகு மட்டும் என்ன விதி விளக்கா? அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேனேடி, இந்த சிவா சக்தி. அவனுக்கு 2 பேரும் பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்களோ? நீ சும்மா இருடி. நீங்க 2 பேருமே என்னை விட அழகா தான் இருக்கீங்க. நீங்க இந்த ஊர்ல இல்ல, ஃபங்க்ஷன் டைம்ல வரீங்க, இல்ல லீவ் டைம்ல வர்றதுனால பசங்க வந்து உங்க பின்னாடியும் சுத்துவானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்னை விட உங்க பின்னாடி தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அது தெரியும்ல? இருந்தாலும் இந்த கிராமத்து பியூட்டி நீ தானடி. ஏம்மா தாயே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஏதோ ஒன்று முடிவு பண்ணி வச்சுக்கோங்க சரியா? நீ சக்தியை வேணா சொல்லு, எப்போ பார்த்தாலும் வினின்னு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் சிவா அப்படி இல்லடி. என்னடி சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற? சரியில்லையே.
ம் சிவா மாமாவை பற்றி யாராவது பேசுனீங்க நான் டென்ஷன் ஆயிடுவேன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் மட்டும்தான். எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். எஸ் சிவாவை பிடிக்குமா? பயபுள்ளையை தட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இவன் என்ன நம்ம பார்க்குற பிள்ளைகளையே இவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு திரியிறா. இந்த வினிதாவும் சிவா நல்ல பையங்கிறா, இவளும் நல்ல பையங்கிறான். அப்போ நம்ம யாரைத்தான் பார்க்க? உனக்கு சிவாவை தான் ரொம்ப பிடிக்குமாடி? எனக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும்டி. என்ன அவனை மாதிரி இதுக்கெல்லாம் ஒழுக்கமாவா இருக்குதுங்க? ஐயே எல்லாத்துக்கிட்டையும் உரண்டி இழுத்துட்டு இருக்குதுங்க. சக்தி அதுக்கு மேலே. ஆனால் வெற்றி மாமா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் வந்து கொஞ்சம் நம்ம ஏஜுங்கிறங்காட்டி நம்மக்கிட்ட எல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் இன்னொரு ரகுன்னு ஒரு குரங்கு இருக்கு பாரு, அது பண்ணுற அநியாயம் தாங்கவே முடியாது. எப்போ பார்த்தா ஆளு நொய்யி நொய்யி நொய்யின்ட்டு. அடி பாவி, என்னை பற்றி எப்படி அவகிட்ட இவ்வளோ தூக்கிட்டே வந்திருக்க கூடாது, உருட்டிட்டு வந்திருக்கணும். போனா போது அந்த அழுகாச்சும் அழுகிறாளே பாவமேன்னு ஒரு மனிதாபிமானத்தில், இது மனிதாபிமானம் இல்லை, நம்ம மாமா ஒண்ணுங்கிற உரிமையில தான் இருந்தாலும் தூக்கிட்டு வந்தேன்ல அவ்வளோ தூரம். அப்படி இருக்கும்போது எப்படி போட்டு கொடுக்குறா ராட்சசி. ஏண்டி எப்போ பார்த்தாலும் எல்லாம் ரகுவே குறை சொல்கிறீங்க? நான் என்ன சொன்னாலும் செய்வான் தெரியுமா? வேற எதுவுமே பேசவே மாட்டான். நீங்கள் தான் அவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தையாடி? ஏண்டி அவன் உன்னை வந்து எதுக்காக உன்கிட்ட வந்து மரியாதை நடந்துக்கிறான்னு உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு நீ அவங்க அண்ணன் இருக்கானே வெற்றி, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அத்தை சொல்லிட்டு இருக்கங்காட்டி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு மரியாதையெல்லாம் பலமாக இருக்குது. நீ வச்சுக்கோ. கரெக்டுடி. இங்கே பாரு, இந்த ரகு பயிலையும் சக்தி பயிலையும் நீ சாதாரணமாக நினைக்காதே. இருக்கிறதுலே கேடிக்க அதுக்கு ரெண்டும் தான். அப்பப்பா இந்த ஊருக்குள்ளே இருந்துட்டு பண்ணுற பாடெல்லாம் இருக்கே, தாங்கவே முடியாது. அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதே சிவா மாத்திரம்தான். இவனுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கே அடங்காதவனுகடி. கதிர் அப்படி இல்லை, எப்பவுமே நல்ல பையன், அமைதியாக இருப்பான், படிப்பான், அவன் வேலையை மட்டும் பார்ப்பான். இந்த ஊருக்குள்ளே நீ இருந்து பாரு இன்னும் 2-3 மாதம், அப்போ தெரியும் இவனுங்களோட வண்டவாளமெல்லாம். என்ன மோடி என்கிட்ட அவனுக்கு நல்லபடியாக நடந்துக்கிறானு, அதனால தான் எனக்கு அவனுங்களை ரொம்ப பிடிக்குது. என்ன மோடி, ஆனால் வெற்றியும் ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. ஆள் மட்டும்தான் கருப்பு, ஆனால் குணத்தில் தங்கம். தெரியுமா வெற்றி? தெரியுமே, வெற்றியை பற்றியும் தெரியும், எல்லாத்த பற்றியும் தெரியும். அப்புறம் என்ன, உனக்கு இப்போவே யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க ஃபேமிலியே இருக்கு. ஜாலி தாண்டி உனக்கு. சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, அம்மா எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டேன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க, நான் வந்துட்டேன். கொஞ்சம் அவ கூட துணையாரு, சரியா? சரிடி. மற்றவங்களாம் இங்கே அவங்களாம் இன்னும் வரலடி, நான் சொல்லிட்டேன், வந்துருவாளுங்க. ஏய் வினிதா, ஏண்டி உங்கள் அக்கா வயசு எனக்கு ஆக போகுது, இன்னும் ஏண்டி வாடி போடிங்கிற? ஒழுங்கு மரியாதை அக்கான்னு கூப்பிட மாட்டேடி? எங்கள் அக்கா விட நீ 6 மாதம் சின்னவன், என்னை விட 6 மாதம் பெருசு, அவ்வளோதான். அப்படி பார்க்க போனால் நீ எங்கள் அக்கா கூட படிக்கிற, அதை நான் ஒத்துக்கிற. இருந்தாலும் என் அக்காவை நீ அக்கான்னு கூப்பிட, அதுக்கப்புறம் நான் உன் அக்கான்னு கூப்பிட்றத பற்றி யோசிக்கிறேன். ஐயா, புரியாது பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. உன்கிட்ட பேசுறதுக்கு நீ என்ன பேசினாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடணும்டி. ஐயோ 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்க. தயவு செய்துடி காயு எதுவுமே பேச வேணாம், அம்மா சொல்லிட்டாங்க. சீர் செய்யும் போதெல்லாம் அமைதியாக பொட்டாட்டம் இருக்கணுமா, யாராவது வந்தாங்கன்னா பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா மூஞ்சி சுழிச்சிட்டு வாங்க வேணான்னு சொன்னாங்க. யார்கிட்டையும் சண்டை போட வேணான்னு சொன்னாங்க. கொஞ்சம் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் அமைதியாக இருப்பியான், அம்மா சொல்லிச்சு. என்னடி எல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கீங்க, நான் எப்படி எல்லாம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு தரண்டி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். சரி 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 சரி, நான் வெளியே போயிட்டு வரேன், தரேன். இவளே பார்த்துக்கோ. சரிடி போ. என்னை பற்றி பேசுறது உனக்கு ஸ்வீட்டுங்கிற மாதிரி இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு பாடம் கற்பிக்காமல் உன்னை விட மாட்டேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். எங்கே இருக்கு? பின்னாடி சைடுமா, போயிட்டு வா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இரு, ஓகேவா? ஏண்டி எங்கள் வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்க தெரியாதா? போயிட்டு வாடி, எங்கள் அக்கா தான் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு நீ வேற. அப்படி இல்லடி, இந்த டைமில் வந்து எல்லாம் காற்று கருப்பு அது இதுன்னு பயமுறுத்துவாங்க, அது கண்டிதான். ஸோ சாமி நீயும் மாடி, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஐயோ இந்த பக்கி எதுக்கு இங்கே வருது? எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம பேசுறதா கேட்டுருக்குமோ? கேட்டுருந்தா கேட்டு போகிறேன். எதுக்கு நீ இங்கே வர? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது கண்டிதடி வந்தேன். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. நான் ஃபங்க்ஷனுக்காக இப்போ தான் பொண்ணு மாதிரி ரெடியாக உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண அப்புறம் என் டென்ஷனுக்கு ஆளாயிடுவேன். அப்படியா? எதுக்கு பக்கத்தில் வர? ரகு எதுக்கு இப்போ வர? ஏண்டி என்னை பற்றி வினிதா கிட்டேயும் உங்கள் அக்கா கிட்டேயும் என்னடி தப்பாக சொல்லிட்டு இருந்த? ஐயோ
பைப்புல கேட்டான் போல இருக்கே. என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏண்டி கஷ்டப்பட்டு அங்கேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தா என்னை பற்றி என்னென்ன பேசி வைக்கிற? ம் உனக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. சரி, நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நான் பேசினதெல்லாம் தப்பு தான். முதல்ல இங்கேருந்து வெளியே போடா. போக முடியாது, என்ன பண்ணுவேன்? இப்போ யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ம் ம் யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ எதுக்கு என்னை பற்றி சொன்ன? ஐயோ நீ போ. நான் தப்பானவன்னு சொன்னேன்ல, ரொம்ப கெட்ட பையன்னு சொன்னேன்ல. அப்படி இல்லை, நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் ரொம்ப வால் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன். உன்னை மட்டும் சொல்லி சக்தியை சேர்த்து தானே சொன்னேன். பத்தாதிக்கு நான் உண்மையை தானே பேசினேன். இப்போ என்ன தப்பு இதில்? ம் அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்களே, இதையும் சொல்லு. ம் பொறுக்கி, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அம்மா இரு, அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் என்னை பற்றி சொல்கிறப்பார். இல்லை, சாரிடி, மன்னிச்சிடுடி. எதுக்கிட்ட மன்னிக்கணும்? இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? வேணுக்குன்னு பண்ணியா இல்லை வேறு எதுக்காவது பண்ணியான்னு எனக்கு தெரியல. ஒழுங்கு இங்கேருந்து வெளியே போயிரு, இல்லாட்டி கத்தி அவமானப்படுத்திடுவேன். வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. உன்னாலேயும் என்னால் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப எல்லாம் நடந்துக்கிட்ட ரகு. என் கூட பேசவே பேசாத, என் மூஞ்சிலேயே முழிக்காத. உங்களால் வச்சிருந்த நல்ல அபிப்பிராயம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இல்லடி, நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணல. நீ என் மேலே தப்பு தப்பாக சொன்னதுக்கும் அதனால தான் கோவப்பட்டு உன்கிட்ட அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிடு. நான் வேணுக்குன்னு எதுவும் பண்ணலடி, சாரிடி, மன்னிச்சிருடி. அதுக்குன்னு வந்து கிஸ் பண்ணுவியா? அறிவில்ல? சாரி, மன்னிச்சிடு, நான் போகிறேன். கூட பேசாது, மூஞ்சிலே முழிக்காது. வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சால் ரொம்ப வேதனைப்படுவாங்க. இதுக்கு மேலே நான் கூட பேசக்கூடாது. நான் இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். சாரிடி, இனிமேல் வரமாட்டேன், மன்னிச்சிடு. ஏதோ கோவத்தில் முட்டாள்தனமாக தப்பாக பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. சரி.